Hello everyone, welcome to Mr. G Editing Tutorials. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சாட் ஆப்பில் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது வித் ஏதோ ஒரு மியூசிக்கோ இல்லை சாங்கோ ஆட் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் இன்சாட் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க ரைட்டா. ஸோ நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ மோட கிளிக் பண்ணிடுங்க, நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ வச்சு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோ ஆல்னு இருக்கும். ஸோ ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அது எத்தனை ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை 4-5 ஃபோட்டோவாக இருக்கட்டும். ஸோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆயிரும். கீழே இருக்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எடிட்டிங் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு விஷயமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ நீங்கள் என்ன ஸ்க்ரீனுக்காக வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ வெர்டிக்கல் ஸ்க்ரீன், அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் எடிட் பண்ணணும், எப்படி ரீல்ஸ் மாதிரியோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரியோ ஃபுல் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை ஹாரிசாண்டலாக சின்னதாக கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி செட்டிங் வந்து பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேன்வாஸ் போங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எந்த மாதிரி வரும்னு அவங்களே ஒரு சின்ன பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீல்ஸ் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா 9:16 ஃப்ரேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க, சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சரும் 9:16 ரேஷியோவில் வந்துடும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் லோகோ வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுனா கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பெருக்கல் இருக்கும். கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். நெட்டை ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா விளம்பரம் ஓடும். ஸோ விளம்பரம் பார்த்த பின்னாடி தான் ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட் இல்லாமே அந்த லோகோவை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் ஆயிரும். உங்கள் 3 ஃபோட்டோஸும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் கீழே வந்துடும், சரியா. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்கு இல்லை எத்தனை செகண்டுக்கு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். கீழே பார்த்தீங்கன்னா நான் 3 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இதில் டிஃபால்ட்டாக ஒரு ஃபோட்டோ வந்து 5 செகண்ட் விழுகும். ஸோ அப்போ 3 ஃபோட்டோ போட்டால் 15 செகண்ட் இருக்கும். ஸோ இந்த டைமிங்கை நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், சரியா. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து டச் பண்ணுங்கள். கீழே அந்த டைம் லைன் இருக்கும் 3 ஃபோட்டோஸும். ஒன்றை டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்க ஆப்ஷனில் டியூரேஷன்னு கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி 5 செகண்டில் இருக்கும். அதை நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், சரியா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் எடுத்து அதோட டைமை நீங்கள் மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம், ஓகேவா. இதில் ஏதாவது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும், ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோ வரும்போது ஏதாவது எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த கீழே டைம் லைன்லேயே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெள்ளை கலரில் ஒரு கட்டம் போட்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதான் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறது, அதாவது ட்ரான்சிஷன். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ட்ரான்சிஷன் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பேசிக்கில் இருக்க எஃபெக்ட் எடுத்துக்கிங்க. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சாட் ப்ரோ. ஸோ நீங்கள் அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மாதிரி இருக்கும், அதெல்லாம் வேணாம். பேசிக்கில் இருக்க ஆப்ஷனையே ட்ரை பண்ணுங்கள். ஒன்றை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வீடியோ ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்ட்டை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு எஃபெக்ட் எடுத்துட்டேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ஓகே கொடுத்துருங்க, சரியா. இன்னொன்று என்னென்னா அந்த எஃபெக்ட்லேயே நீங்கள் ஒரு எஃபெக்ட் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அந்த எஃபெக்ட் வந்து ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் விழுகணுமா மொத்த ஃபோட்டோக்கு விழுகணுமான்னு நீங்கள் இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டிக் இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டபுள் டிக் இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்க டபுள் டிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த எஃபெக்ட் எல்லா பிக்சர்லேயும் விழுந்துடும். ஸோ அதுக்காக சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிக்சராக தொட்டு அந்த சேம் எஃபெக்டை கொடுக்க தேவையில்லை. டபுள் டிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பிக்சருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து விழுந்துடும். இல்லை நீங்கள் வேறு எஃபெக்ட் அப்ளை பண்ணணுன்னா ரைட் சைடு இருக்க ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து மறுபடியும் இருக்கும். அதில் போய்ட்டு சேம் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்சிஷன் வரும். அதில் என்ன எஃபெக்ட் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம், சரியா. ஸோ இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிக்சர் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகாது. இப்போ 3வது பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலை, 2 பக்கமும் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் விழுந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். 2 விரல் வச்சு ஸ்க்ரீனில் அந்த பிக்சரை ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை கீழே கிராப்புன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிராப்பில் போயிட்டு கீழே அந்த ஃப்ரேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் 9:1 ஃப்ரேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்காக கிராப் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரேம் வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கும். உங்கள் பிக்சரில் அது எங்கே கிராப் ஆகணும் எந்த இடம்லாம் வேணான்னு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்க்ரீனில். ஸோ எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிக்சர் கிராப் ஆகி இப்போ கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்காக செட் ஆகிருக்கும், ஓகேவா. அந்த மாதிரி பிக்சர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இந்த எஃபெக்டெல்லாம் நீங்கள் என்ன எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் எதுவும் டெக்ஸ்ட்டு போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும்.
அதில் போயிட்டு டெக்ஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டேவோ இல்லை ஏதாவது நேம், உங்கள் நேமோ உங்கள் ஃப்ரெண்டு நேமோ கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹாப்பி பர்த்டேன்னு அடிக்கிறேன். ஸோ அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேலட் மாதிரி இருக்கும் கலராக. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றிக்கலாம், ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலர் இருக்குது இல்லையா, அதை மாற்றிக்கலாம். இல்லாட்டி அந்த பின்னாடி இருக்க லேபிளோட கலர் வந்து நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம், இல்லை ஸ்டைலையும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கீழே இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு காட்டுறதுலேயும் நீங்கள் ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் மாதிரி இருக்கும். அதில் போனீங்கன்னா அதில் இந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற ட்ரையல் வந்து அவங்க ஸ்க்ரீன்லேயே காட்டுவாங்க. அதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, அந்த மாதிரி எஃபெக்ட் அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்துடும். இதில் இந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இது ஃபுல் வீடியோக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டைம் லைனில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அடித்தது ஒரு 3 செகண்ட் தான் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு. அதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஏரோ இருக்கும். ஸோ ரைட் சைடு ஏரோவும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிப் அண்ட் வீடியோ எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோக்கும் இந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு ஃபுல் வீடியோக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை இப்போ ஸ்டார்டிங்கில் மட்டும் வரணுன்னா அங்கே மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மியூசிக். ஸோ சாங் வந்து உங்கள் மொபைலில் இருக்க சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சினிமா சாங் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் அந்த சாங் வந்து உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே ஆட் பண்ண முடியும். டேரெக்டாக கீழே மியூசிக்னு ஆப்ஷன் இருக்கும். மியூசிக் போனீங்கன்னா மியூசிக் ப்ளஸ் இருக்கும். மியூசிக் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்சாட் ஆப்லேயே இவங்களே ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூடியூப்லலாம் போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் யாரோடது, இந்த சாங்கோட கிரெடிட் யாருக்கோ அதை மென்ஷன் பண்ணணும். அவங்க அது என்னென்னு இவங்களே கீழே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சாங் கீழே. சரிங்களா, மை மியூசிக் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் போகணும். அதில் போனீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாமே இங்கே வரும். சரியா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க சாங்ஸ் வரலன்னு சொன்னாங்க. இந்த மை மியூசிக்கில் உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் மட்டும்தான் காட்டும். சரிங்களா, ஒருவேளை நீங்கள் ஸ்டோரேஜுக்கு பெர்மிஷன் எனேபிள் பண்ணாமல் இருந்தால் எந்த சாங்கும் காட்டாது. ஸோ அப்படி சாங்கே காட்டல அப்படின்னா இன்சாட் ஆப்போட ஆப் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு ஸ்டோரேஜ் பெர்மிஷனை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் கண்டிப்பாக அதில் வரும். சரிங்களா, அதில் என்ன சாங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டேப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சாங்கோ இல்லை ஏதாவது டயலாகோ எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த சாங் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சைடில் யூஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் விழுந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்னென்னா அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து வரல. சரிங்களா, வீடியோ பாதியிலேருந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த ஆடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி முன்னாடி மூவ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து வந்துடும். டைமிங் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்னென்னா இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவோட லென்த்தாக இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோவும் ஆடியோவும் செட் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் அப்படியே மேலே ஸ்ப்ளிட் இருக்கும். ஸ்ப்ளிட் கொடுத்து கட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது பாதி வந்து கட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவும் ஆடியோவும் ஒரே சைஸில் இருக்கும். இல்லை கட் பண்ணாமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை. வீடியோ இருக்கிற வரைக்கும் ஆடியோ வரும், அப்படியே கட் ஆகிரும். சரியா, ஸோ உங்கள் மொபைலில் இருக்க எந்த ஆடியோ வேணால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற வரைக்கும். ஸோ இப்போ வீடியோ ரெடி. ரொம்ப சிம்பிளானது தான். ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணியிருப்போம், டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்போம், மியூசிக் ஆட் பண்ணிட்டு வீடியோ முடிச்சிட்டோம். ஸோ சிம்பிளான எடிட்டிங் தான். இதில் இன்னும் நீங்கள் அட்வான்ஸ்டாக ட்ரை பண்ணலாம். பட் பேசிக்காக இப்படி தான் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன் மேலே இருக்கும். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் சேவ் கேட்கும். கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% இது முடிஞ்சோடனே உங்கள் கேலரியில் இந்த வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை யூடியூப்லேயோ. ஸோ அது ஒரு பேசிக்கான வீடியோ தான். இது இல்லாமல் வேறு எதுவும் டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.